நாம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் டிசிஎல் மார்க்கெட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய வண்டியான கிளாசிக் 350 தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு BS4 வேரியன்ட்டு 2017 மாடலு TN 58 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகர்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75% மேலே இருக்குது. ஃப்ரண்ட் மர்க்காடு பாருங்கள், பெருசாக டேமேஜ் எதுவும் இல்லை. லைட்டாக ஒரு இடத்துல கரை மாதிரி ஒட்டி இருக்குது, பெயிண்ட் போகல, அது மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஏதோ பெட்ரோல் வச்சு தொடச்சாலே போயிடும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. TN 58 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஹெட்லைட் டூம்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக எதுவும் கிரில் இந்த மாதிரி எதுவும் ஆல்டர் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக வச்சிருக்காரு கஸ்டமர். டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு, நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னாக்கா குரோம் பம்பர், பட்டர்ஃப்ளை பம்பர், குரோம் பம்பர் போட்டிருக்காரு. ரோப் எதுவும் அடிக்காமல், ரோப் அடிக்கிறது பார்க்குறது வேணால் அழகாக இருக்கும் ரோப் அடிக்கிறது. ஆனால் அது ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா டேஞ்சரான விஷயம் தான் சொல்ல போனோம்னா. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோப் வந்து தண்ணியை இழுத்து வச்சுக்கிறோம், சீக்கிரத்தில் அந்த பம்பர் வந்து இத்து போகும். நம்ம பம்பர் மாட்டுறதே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு தான். சொல்ல போனோம்னா நம்ம எங்கேயா கீழே விழுந்துட்டோம் செஞ்சுட்டோம் ஏதாவது இடிக்கிறோம்னு சொன்னால் நம்மளை காலுக்கும் வண்டிக்குமே சேஃப்டியாக இருக்கிறது இந்த பம்பரு. ஆனால் அதில் நம்ம ரோப் அடித்தோமாக தண்ணி இறங்குச்சுன்னா சீக்கிரம் பம்பர் இத்து போகும், நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அதுவும் கட் ஆயிரும், நம்மளுக்கும் சேதத்தை ஏற்படுத்திடும். அதனால் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது மாதிரி பிளேனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டேங்க்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எங்கேயும் பேடாகலை, ஸ்டிக்கர்லாம் நல்லா இருக்குது, நெளிவானது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கீழே பாருங்கள், பஃபிங் பாலிஷ்லாம் போட்டிருக்காரு கஸ்டமர், தெளிவாக வச்சுருக்காரு உண்மையிலேயே. சைட் பாக்ஸ்லாம் பாருங்கள், பேட்டரி பாக்ஸ்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆகலை, ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்குது. பேட்டரி டோர் பாக்ஸுமே ஃபியூஸ் பாக்ஸுமே தெளிவாக இருக்குது. லைட்டாக அந்த கைப்பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. கால் புட்ரஸ்ட்லேயும் லைட்டாக ஸ்டேரி கார்டில் கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. மற்றபடி ரியர் மர்க்காடு எல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது, நெளியில் நல்லா இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே இருக்குது. சீட்டு டேங்க் கவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் லெதரில் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சைலன்சர் எதுவும் எக்ஸ்ட்ராவாக போடலை, மைலேஜ் பர்பஸ்க்காக கம்பெனி சைலன்சரை யூஸ் பண்ணியிருக்காரு கஸ்டமர். இன்ஜினில் எதுவுமே அன்வான்ட் நாய்ஸ்லாம் கிடையாது. செயின்ஸ் பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கும் புது செயின்ஸ் பாக்கெட் தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதில் ஸ்ப்ரே மட்டும் அடித்தா போதும். சைடு பாக்ஸும் பாருங்கள் அருமையாக இருக்குது. ரைட் சைடு லைட்டாக அந்த வெயில் போட்டதுனால லைட்டாக அந்த ஸ்டிக்கரில் மட்டும் லைட்டாக புள்ளி புள்ளியாக கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. கொஞ்சம் ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்டிக்கர் கிழிஞ்சிருக்கு, எந்த இதுவும் மற்றபடிக்கு வேறு எதுவும் எழிஞ்சதோ வச்சதோ தெரிஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அருமையாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 37,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓட்டியிருக்காங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சதோ தேஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூஸில், சிங்கிள் ஓனர் தான், ரெடி கேஸ் வண்டி தான். பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இல்லை, அருமையாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகர்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த 2017 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகர்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,38,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். வேறு ஏதாவது போலீஸ் பயன் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் அதை கட்டி கொடுத்துருவோம். பெருமாத்திற்கான செலவு மட்டும் நீங்கள் தனியாக கொடுத்தா போதும், கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். வாங்க, வண்டி அருமையாக இருக்குது, ஓட்டி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.